தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த சந்திப்பில் என்னெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகிய மூவரும் சரியாக ஆளுநரை சந்தித்து ஒரு மனுவினை அளித்திருக்கிறார்கள். 12:40 மணி அளவில் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து தமிழகத்தின் அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெஞ்சல் புயல் நிவாரணம் தொடர்பான ஒரு மனுவினை ஆளுநரிடம் அளித்ததாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சுமார் 20 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஆளுநரை சந்தித்து இந்த 3 விஷயங்கள் குறித்தான அந்த மனுவை அளித்ததாக இந்த மனுவில் தற்பொழுது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தலைமையில் மேதகு ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு அளித்ததாகவும், அதே போன்று அந்த மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்ததாக இந்த கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்திருக்கக்கூடிய அந்த பெஞ்சல் புயல் மற்றும் பருவமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் இதுவரை கிடைக்கவில்லை எனவும், அதே போன்று இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கேட்கக்கூடிய அந்த நிவாரண தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து வலியுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நிலைகள், அதாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டும், அதே போன்று பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பருவமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமான பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒன்றிய அரசு நிவாரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சந்திப்பின் மூலமாக கடிதம் மூலமாக வழங்கியிருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பிலிருந்து இந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 கோரிக்கைகளுக்கும் ஆளுநர் ரவி பரிசீலிப்பதாக உறுதியளித்ததாகவும் இந்த அறிக்கையில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.